Good evening, students. இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல தேர்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அல்ஜீப்ரா அப்படிங்கிற பாடம் ஸ்டார்ட் பண்றோம். செகண்ட் லெசன் லாஸ்ட் கிளாஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? மூன்றாவது பாடம் தொடங்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸோட எம்சிக்யூ டெஸ்ட் நெக்ஸ்ட் 9th மேக்ஸ் கிளாஸ்ல நமக்கு வந்து நடத்தப்படும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம அல்ஜீப்ரால இந்த பாடத்துல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? சோ ஒரு பெரிய புயல் வந்தது. சரிங்களா? அந்த புயலுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரியவர் வந்து கடற்கரையில வந்து நடந்து போறாரு. சோ அந்த கடற்கரை ஃபுல்லாவே வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டார் ஃபிஷ் வந்து அந்த புயல்ல வந்து வெளியில தூக்கி வீசப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷா எடுத்து கடலுக்குள்ள வந்து திருப்பி திருப்பி வீசுறான். சோ ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷா அவன் கடல்ல வீசுறத பார்த்துட்டு அந்த பெரியவர் என்ன கேக்குறாரு, தம்பி நீ ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? இந்த கடற்கரையில வந்து ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து வெளியில வந்திருக்கு. உன்னால எல்லாத்தையும் காப்பாத்த முடியாது. இதனால நீ வந்து இந்த ஒண்ணு ஒண்ணா தூக்கி போடுறதுனால என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேக்குறாரு. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான், இல்ல தாத்தா, ஒரு ஒரு நான் ஒரு நட்சத்திர அந்த பையன் என்ன பண்றான், திருப்பியும் ஒரு நட்சத்திர மீனை தூக்கி உள்ள போட்டுறான். சோ அப்ப அந்த பெரியவரை பார்த்து அந்த குழந்தை என்ன சொல்றான், தாத்தா ஒரு நட்சத்திர மீனா தூக்கி போட்டாலும் என்னால ஒரு மீனோட லைஃப வந்து இப்ப காப்பாத்த முடிஞ்சுது. அந்த மாதிரி என்னால முடியற மீனோட லைஃப நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச் த ஹோல் வேர்ல்ட் டு மேக் அ டிஃபரன்ஸ். யூ ஜஸ்ட் நீட் டு சேஞ்ச் ஒன் லைஃப் அட் அ டைம். ஓகேவா? நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஸ்மால் எஃபர்ட்ஸ் ஈவன் வென் அ டாஸ்க் சீம்ஸ் ஓவர். Taking action for just one step, one task or one person create a meaningful progress. நீங்க வந்து உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல இருக்கிற உங்க கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரையும் திருத்தணும், மாத்தணும், இந்த விஷயத்த செய்ய வைக்கணும் முடியாது. ஒரு 2 பேர்த்த பண்ண வச்சா கூட, ஒரு 2 பேரை கண்டினியூவா நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேச வைக்கணும்னு நினைச்சு ட்ரை பண்ணி அவங்கள பேச வச்சா கூட உங்களோட சேர்ந்து இன்னொரு 4 பேர் வளருவாங்க. அவங்க வந்து நல்லா வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. நாளைக்கு நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குல்ல, நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்கல்ல. சோ நம்மளால 100 பேர் வந்து நன்மை அடைய வேண்டாம். 4 பேர் நன்மை அடைஞ்சு அவங்க மாறினாங்கன்னாலே அது ரொம்ப பெரிய வெற்றி. அதுதான் ஒரு வெற்றிக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம இந்த விஷயத்த கத்துக்கிறோம். சிறிய முயற்சிகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் யாரோ ஒருவருக்கு அல்லது நமது எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் இயர் வந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம இந்த இயற்கணிதம் அப்படிங்கிறது பார்த்துட்டு வரோம். கரெக்டா? 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6ல இருந்து நம்ம வந்து இந்த அல்ஜீப்ரா அப்படிங்கிறது பார்த்துட்டு வரோம். இதுல வந்து உங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு தெரியும். கோஎஃபிஷியன்ட் அது எல்லாமே இங்க நான் ஒரு தடவை சொல்லுவேன். ஒரே ஒரு எழுத்து எக்ஸ் ஒரு நேர்கோட்டையும் ஒரு சதுரத்தையும் ஒரு கனசதுரத்தையும் விவரிக்க முடியுமா? முடியும். இதுவே பல்லுறுப்புக்கோவையின் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு, இது ஒரு சதுரம், இது ஒரு கனசதுரம். 4x plus x squared plus x cube or x cube plus x squared plus 4x மூணையும் வந்து ஒரே இடத்துல உங்களால சொல்ல முடியுதா? சோ அதுதான் ஒரு பாலினாமியலோட பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்போ பாலினாமியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி இங்க சொல்லியிருக்காங்க. ராதா ஒரு சதுர வடிவ தோட்டத்தை வடிவமைக்கிறார். அவருக்கு இன்னும் பக்க அளவு எக்ஸ் எவ்வளவு என தெரியாது. ஆனால் அதை பொறுத்து 3 விஷயங்களை முன்கூட்டியே கணக்கிட விரும்புகிறார். ராதா இஸ் டிசைனிங் a square garden. She doesn't yet know the exact side length, but she wants to work out 3 things in terms of x ahead of time. So அதுல வந்து பாத்தீங்கன்னா ராதாக்கு சுற்றளவு வேணும், பரப்பளவு வேணும், கன அளவு வேணும். சரிங்களா? 3 விஷயம் ராதாக்கு தேவை. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஆனா அந்த பக்க அளவு என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும், கன அளவு கண்டுபிடிக்க முடியும், சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். பக்க அளவு ராதாக்கு தெரியல.
ஆனா ராதாக்கு தேவையான விஷயங்கள் என்னது? சுற்றளவு வேணும், பரப்பளவு வேணும், கன அளவு வேணும். அப்ப என்ன பண்றாங்க? அது எல்லாத்துக்கும் எக்ஸ் 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 அப்படிங்கிற டேர்மை வந்து மதிப்பை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? So whatever value x takes, 3 feet, 10 feet, these three formulas instantly give the answer. That is the whole point of studying polynomial. Writing changing quantities as a general formula that can be evaluated instantly for any value. நீங்க வந்து இத ஒரு ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அது எந்த ஒரு மதிப்புக்கும் உங்களால என்ன பண்ண முடியும்? உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த மாறி, மாறிலி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான். நான் அத ஒரு தடவை உங்களுக்கு ரீகேப் பண்றேன். சரியா? ஏன்னா எந்த ஒரு லெசன் நம்ம பார்க்கிற போதும் அதற்கு முன்னாடி படிச்ச விஷயங்களை நம்ம ரீகேப் பண்ணி அந்த பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பாடத்துக்குள்ள நம்ம உள்ள என்ட் ஆகும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரியா? சோ ஒரு இயற்கணித கோவை, ஒரு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எடுத்தாச்சு அப்படின்னா அதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஓகே. இந்த மாதிரி ஒரு நம்பர் தனித்து வந்தால் அதை என்ன சொல்லுவோம்? மதிப்பு மாறாத ஒரு நிலையான எண், ஃபிக்ஸட் வேல்யூ தட் நெவர் சேஞ்சஸ், தட் இஸ் கால்ட் அ மாறிலி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோமா? தட் இஸ் கால்ட் அ மாறிலி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கூட எக்ஸ் ஒய் இசட் ஏ பி சி டி ஏதாவது இந்த டேர்ம்ஸ் இந்த சிம்பிள் ஆல்பபெட்டிக்ஸ் ஆட் ஆகி வந்திருந்ததுன்னா அந்த XYZ ABCD டேர்ம்ஸ் என்ன சொல்லுவோம்? That is called a variable மாறி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வேரியபிள் மாறி அப்படின்னு சொல்லுவோம். அதான் உங்களுக்கு ரெண்டாவதா கொடுத்திருக்காங்க. தெரியாத அல்லது மாறக்கூடிய அளவை குறிக்கும் குறியீடு. இப்ப நான் 5x அப்படின்னு கொடுத்திருக்கேன்னா 5 times of x. So 5 times of x அப்படிங்கிறது வந்து அந்த x ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு நம்பர்ஸ்க்கு 5 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இதுல இருக்கக்கூடிய அந்த நம்பரை வந்து என்ன சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட், குணகம். ஒரு மாறியுடன் பெருக்கப்படும் மாறிலி எண். அதுதான் இந்த மாறியுடன் பெருக்கப்படும் மாறிலி. இந்த வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர் என்ன சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் இத அப்படியே சொல்லுவோம். மாறிகள், மாறிலிகள், கணித செயல்களை சேர்த்து உருவாக்கப்படும் கோவை அப்படிங்கிறது தான் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. கான்ஸ்டன்ட் மாறிலி, a fixed value that never changes, variable மாறி, a symbol representing an unknown or changing quantity, example xyz. algebraic expression இயற்கணித கோவைகள் அப்படின்னா an expression built from constants, variables and operations, and last one is the coefficient, the constant number multiplying a variable, that is example 3x squared அப்படின்னா அதுல அந்த x squaredக்கு முன்னாடி இருக்கக்கூடிய that number is called a variable. ஓகேவா? இங்க வந்து x squaredக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3, இங்க x க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5, இது வந்து coefficient, இது வந்து variables. ஓகே? இப்ப இந்த 4 விஷயம் பேசிக் புரிஞ்சுதா? 6ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வரோம். ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6ல இருந்து இதை பார்த்துட்டு வரோம். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்ததுன்னா தாராளமா கேட்கலாம். இந்த 4 விஷயம் நல்லா வந்து மண்டையில ஏறிடுச்சு இல்லையா? ஓகே. இப்போ பல்லுறுப்பு கோவை பாலினாமியல் அப்படின்னா என்ன? ஓகேவா? பல்லுறுப்பு கோவை பாலினாமியல் என்பது மாறியின் அடுக்குகள் அனைத்தும் எதிர்மறையற்ற முழு எண்களாக இருக்கும் ஒரு இயற்கணித கோவை. மாறி பின்னத்தில் இருக்கவோ அல்லது பின்ன அடுக்காக இருக்கவோ கூடாது. ஓகே? வேரியபிள். A polynomial is an algebraic expression in இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ அதனால உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். A polynomial is an algebraic expression in which every exponent of the variable is non-negative integer. The variable cannot appear in the denominator and exponents cannot be a fractions. Okay.
எக்ஸாம்பிள்ஸ் இன்டீஜர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, எக்ஸ்போனன்ட் ஃபிராக்ஷன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ பாலினாமியலுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க வந்து பார்த்திருக்கவே மாட்டீங்க. பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னங்கிறதே பார்க்காம தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவைன்னு படிச்சுட்டே வந்திருப்பீங்க. an x to the power n plus an minus 1 x to the power n minus 1 plus and so on up to a1x plus a0 அப்படிங்கிறது தான் பாலினாமியலுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? சோ இதுல அடுக்கு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், டிகிரி. ஓகே, இததான் டிகிரின்னு சொல்லுவோம். ஒரு பல்லுறுப்புக்கோவையின் மாறியின் மிகப்பெரிய அடுக்கே அதனுடைய ஹையஸ்ட் டிகிரி. அதாவது இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையில ஹையஸ்ட் டிகிரி வந்து 2. எங்க பவர் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் அந்த பாலினாமியலோட டிகிரின்னு சொல்லுவோம். டிகிரி ஆஃப் த பர்டிகுலர் பாலினாமியல்னா என்ன, குறிப்பிட்ட பல்லுறுப்புக்கோவையின் அடுக்கு என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நம்பருக்கு எந்த வேரியபிளுடைய பவர் ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் அந்த பர்டிகுலர் பாலினாமியலுடைய டிகிரி. ஓகே, இப்ப புரிஞ்சுதா? இதுல எந்த டவுட்டும் இல்லல்ல. ஒரு விசேஷ பல்லுறுப்புக்கோவை p of x is equal to 0 எனும் பூஜ்ய பல்லுறுப்புக்கோவை அடுக்கு வரையறுக்கப்படவில்லை. a very special polynomial p of x is equal to 0 அப்படின்னா the degree left undefined, its degree is left undefined. ஓகேவா? 0னா இது வந்து பை டேர்ம்ஸ் வச்சு இது வந்து ஒரு உறுப்புக்கோவை, இருறுப்புக்கோவை, மூவுறுப்புக்கோவை, பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லியிருப்போம். பை டிகிரி வச்சு 0 வந்தா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக் அண்ட் குவாட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்ப பாலினாமியலை எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகே, இதுல நிறைய இருக்குப்பா, நம்ம ஒவ்வொன்னாதான் பார்க்க போறோம். சோ அதனால பொறுமையா பார்க்கலாம். குணகங்களை மாற்றி உங்கள் சொந்த பல்லுறுப்புக்கோவைகளை உருவாக்குக. Changes the coefficient to build your own polynomial. The standard form, degree and type worked out automatically. சரியா? நான் இப்ப வந்து p of x is equal to இதுதான் பல்லுறுப்புக்கோவை, அதனால அதை p of x அப்படின்னு எழுதுறேன். இங்க என்ன எடுத்திருக்காங்க, 2x cube x ஸ்கொயர்ட் இருக்கிற பிளேஸ்ல 0 மதிப்பு கொடுத்திருக்காங்க. x bar இருக்கிற பிளேஸ்ல -5, x கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் 7. ஓகேவா? சோ திஸ் இஸ் இதனுடைய டிகிரி வந்து இங்க வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 3. சோ இட்ஸ் a cubic polynomial. இன் டிகிரில வந்து இத சொல்றது வந்து கியூபிக், டிகிரி இஸ் 3. டைப்ல சொல்றது வந்து இத ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். லீடிங் கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது. கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7. சோ இதுல நீங்க எப்படி வேணாலும், இப்ப இங்க வந்து நான் வந்து இந்த பாலினாமியலுக்கு மதிப்பு கொடுக்கறேன். 3x to the power 4 2x cube. இங்க பாருங்க, 4x squared minus 5x plus 7. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 டேர்ம்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 மொத்தம் வந்து 5 டேர்ம்ஸ், 5 உறுப்புகள் இருக்கு. இதனுடைய ஹையஸ்ட் டிகிரி இஸ் 4 அப்படிங்கிறது தான் வச்சிருக்கோம். சோ குவார்டிக் டிகிரி அண்ட் லீடிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. ஏன்னா ஹையஸ்ட் டிகிரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கெழுவை தான் நம்ம எடுத்துக்குவோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த இடத்துல 7. ஓகேவா? சோ நீங்க இந்த மாதிரி என்ன வேணாலும் சேஞ்சஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல என்னென்ன வரும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பேஸ மைண்ட்ல நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். அடுத்தது பல்லுறுப்பு கோவைகளின் கூட்டல், கழித்தல், பெருக்கல். ஓகே, இது மூணுமே நம்ம வந்து 3 இல்ல 4 கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் 4ம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 8th மார்க்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திருக்கோம். அப்ப இங்க என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ரீகேப் தான் பண்றோம். சரியா? கூட்டல், கழித்தல் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரே அடுக்குள்ள உறுப்புகளை லைக் டேர்ம்ஸ மட்டும்தான் கூட்டவும் முடியும், கழிக்கவும் முடியும். அன்லைக் டேர்ம்ஸ பண்ண முடியாது. கரெக்டா? கூட்டல் கழித்தல்ல. சோ எக்ஸாம்பிள், இப்ப ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கு, அங்க வந்து மேங்கோஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ ஒரு 5 கூட மேங்கோஸ் இருக்கு, ஒரு கூட ஆப்பிள் இருக்கு.
ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மேங்கோஸ் கூட கம்பேர் பண்ண முடியும். மேங்கோஸை வந்து ஆப்பிள் கூட உங்களால கம்பைன் பண்ணி சேல் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ 5 கூட மேங்கோஸ் அப்படின்னா அதுல ஒரு 100 மாம்பழம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த 100 மாம்பழத்து கூட நடுவுல கொண்டு வந்து ஆப்பிளை கொட்ட முடியுமா சேல்ஸ்க்கு? கொட்டி நம்மளால சேல் பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? எந்த கடையிலயாவது அப்படி பண்ணுவாங்களா? பார்த்திருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. சோ ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணுவாங்க. மாம்பழம் டு மாம்பழம் கம்பேர் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? சோ அதுதான் லைக் டெர்ம்ஸ் டு லைக் டெர்ம்ஸ் கம்பேர் பண்ணி தான் நம்மளால ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அன்லைக் டெர்ம்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த கண்டிஷன் புரிஞ்சுதா? இது 8th மேக்ஸ்லயே நம்ம பார்த்த ஒரு விஷயம். அடுத்த கண்டிஷன் பெருக்கல். ஒரு கோவையின் ஒவ்வொரு உறுப்பையும் மற்றொரு கோவையின் ஒவ்வொரு உறுப்புகளுடனும் பெருக்கி பின் அடுக்குகளை இணைக்க வேண்டும். Multiply every term of one expression by every term of other, then combine like terms. அதாவது தனித்தனியா ரெண்டு கோவை இப்ப 3x ஸ்கொயர்ட் பிளஸ் 5x பிளஸ் 7 கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து 2x பிளஸ் 7 கொடுத்திருக்காங்கன்னா இல்ல 2xy பிளஸ் 7 கொடுத்திருந்தாங்கன்னாலும் நீங்க ரெண்டையும் மல்டிப்ளை தனித்தனியா ஒரு ஒரு டேர்ம்ஸையும் ஒரு டேர்ம்ஸ் கூடயும் தனித்தனியா இண்டிவிஜுவல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? லைக் டேர்ம்ஸ் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. கூட்டலுக்கான எக்ஸாம்பிள் 3x ஸ்கொயர்ட் பிளஸ் 5x மைனஸ் 2 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 7 இல்லையா? சரி 3x இப்போ வந்து லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஆப்பிள் ஆட் பண்ணுவோம், மேங்கோ ஆட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னாக்கிடுங்க. 3x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்னாயிட்டாங்க. அடுத்தது எக்ஸ் டேர்ம்ஸ் ஒன்னாக்குங்க. 5xும் மைனஸ் 3xும் ஒன்னாயிட்டாங்க. அடுத்தது கான்ஸ்டன்ஸ் ஒன்னாக்குங்க. -2ம் பிளஸ் 7ம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3x ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஆட் பண்ணீங்க, பிளஸ்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணீங்கன்னா 4x ஸ்கொயர்ட் ஆயிடும். 5x minus 3x is 2x அப்படின்னு ஆயிடும். மைனஸ் பிளஸ் 7 மைனஸ் 2 is பிளஸ் 5 அப்படின்னு ஆயிடும். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ் இருந்தாதான் ஆட் பண்ண முடியும். இப்போ அடுத்தது பெருக்கல் மல்டிப்ளிகேஷனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. x plus 2 into x squared minus 3x plus 1. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த x டேர்மால இந்த x squared minus 3x plus 1 மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது இந்த பிளஸ் 2 ஆல இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும். ரெண்டையுமே ரெண்டாவது ஸ்டெப்ல தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. பிகாஸ் உங்களுக்கு இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும், 1 மார்க் கொஸ்டின்லயும் வரும். சரிங்களா? ஸோ அதனால இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணிருக்காங்க? எல்லாத்தையும் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டாங்க. லைக் டேர்ம்ஸையும் அன்லைக் டேர்ம்ஸையும் பிரிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் வந்தது. சரி, இப்போ இரு பல்லுறுப்பு கோவைகளின் குணகங்களை உள்ளிட்டு செயலை தேர்ந்தெடுங்கள். பாலினாமியல் கால்குலேட்டர் இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது ஒரு சிமுலேஷன். என்டர் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் அண்ட் சூஸ் அண்ட் ஒன் ஆபரேஷன். ஓகேவா? சரி, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் f of x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலினாமியல் எடுத்திருக்கேன். இது அடிஷனுக்கு. சரியா? ஆல்ரெடி நான் இங்க வேல்யூஸ் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேல்யூஸ் வேணாலும் நம்ம இப்போ ஒன்று மாத்தியும் பார்க்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ 2x cube plus 3x squared minus 4x plus 1 அப்படின்னு ஒரு பாலினாமியல். அடுத்தது வந்து x squared plus 5x minus 2 அப்படின்னு ஒரு பாலினாமியல். ஸோ இப்போ வந்து ரெண்டையும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்றோம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்றோம்? லைக் டேர்ம்ஸை வந்து முதல்ல சேர்த்துக்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து 2x cube இருக்கு. ரெண்டாவது இதுல வந்து பாலினாமியல்ல வந்து எக்ஸ் கியூப் டேர்ம் இல்ல. ஸோ அதனால அந்த 2x கியூபா டைரக்டா எடுத்து போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, ரெண்டாவது டேர்ம்லயும் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. ஸோ அப்போ 3x ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் 4x ஸ்கொயர். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் எக்ஸ் இருக்கு, செகண்ட் டேர்ம்லயும் எக்ஸ் இருக்கு. 4x சாரி செகண்ட் டேர்ம்ல எக்ஸ் இல்ல இல்லையா? சரி இருக்கு 4x 5x. ஸோ அப்போ 4x மைனஸ் 4x பிளஸ் 5x இஸ் எக்ஸ். 1 மைனஸ் 2 இஸ் மைனஸ் 1. இது எதுக்காக பண்ணி எடுத்திருக்கோம்? இந்த செயல்பாடு வந்து அடிஷனுக்காக. ஓகேவா? இதே நம்பரை வச்சு நான் சப்ராக்ஷன் பண்றேன் பாருங்க. இங்க நீங்க நம்பர் என்ன வேணாலும் மாத்த முடியும், எவ்வளவு வேணாலும் மாத்த முடியும். இது ஒரு சிமுலேட்டர், உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க லோட் பண்ணிக்கலாம். சரியா? சப்ராக்ஷனுக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் 2x கியூப் அப்படிங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும்தான் இருக்கு. அதனால எக்ஸ் கியூப் டேர்மை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து ரெண்டுலேயுமே இருக்கு. 3x ஸ்கொயர்ட் மைனஸ்
எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது 2x² அப்படின்னு ஆயிடும். ஸோ அடுத்தது வந்து -4x -5x. ஸோ மைனஸ் தானே, சப்ராக்ட் தானே பண்றோம். ஸோ -9x அப்படின்னு ஆயிடும். +1 -2 அப்படிங்கும்போது +2 அப்படின்னு ஆயிடும் அது. ஸோ அப்ப என்னாச்சு, +3 அப்படிங்கிறது வந்துருச்சு. கரெக்டா? எஸ். இதே நம்பர்ஸ் வச்சு மல்டிப்ளிகேஷனுக்கும் காட்டுறேன். நீங்க ஒரு நம்பர்ஸ் வந்து மாத்தி கூட சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, மல்டிப்ளை பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய டேர்மா வருதா? ஃபர்ஸ்ட் வந்து 2x³ ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண x² + 5x + 2 கூட. அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா x², 3x² மல்டிப்ளை பண்ணும், 4x மல்டிப்ளை பண்ணும், 1 மல்டிப்ளை பண்ணும். அப்புறம் வந்து கம்பைன் பண்ணும் லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ். அந்த ஸ்டெப் மட்டும் இங்க உங்களுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. பட் அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த பாலினாமியலுக்கான ரூல்ஸ். இப்போ நான் இங்க வந்து நம்பர்ஸை மாத்திரம் ஒரு சின்ன சின்ன நம்பர்ஸ் கொடுக்குறேன். இங்கேயும் x³ டேர்ம் கொடுத்துடலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து மாத்திக்கலாம், இவ்வளோ பெரிய டேர்ம் வேண்டாம். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ எல்லா டேர்ம்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ அடிஷன் பாருங்க, x³ இருக்கு, லைக் டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணிடுவீங்க. x²க்கு x² இருக்கு, லைக் டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணிடலாம். எக்ஸுக்கும் எக்ஸ் இருக்கு, லைக் டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்முக்கு கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்கும், அதுக்கும் கம்பேர் பண்ணிடலாம் உங்களுக்கு. கரெக்டா? அடிஷன் ஈஸியா இருக்கா? சரி, அடுத்தது சப்ராக்ஷனும் பாத்துங்க, இதே நம்பர்ஸ் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் குட்டி டேர்மா வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்றேன்னா, கியூப் எடுத்துறேன். ஸ்கொயர் இருக்கட்டும், இங்கேயும் கியூப் எடுத்துறேன். ஆ ஓகே, இப்போ இதை பாருங்க, 2x² இல்ல, இதுவுமே x² கூட இதுல வேண்டாம். ஓகே, 2x² + x + 3 × x - 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா, எக்ஸால இந்த 2x டேர்ம்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே, இங்க நான் சப்ராக்ஷன்லேயே வச்சிருக்கேன், சாரி, மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸால ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. பண்ணும்போது 2x³ + x² + 3x அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் -1 மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ -2x² - x - 3 அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் லைக் டேர்ம்ஸை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணுவீங்க. சப்ராக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த பாலினாமியல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேசிக் டெர்மினாலஜிஸ், கோஎஃபிஷியன்ட்னா என்ன, வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, பாலினாமியல்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இது ரெண்டு தான் இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க பார்த்துருக்கீங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பார்ப்போமா? இதுல வந்து இந்த எக்ஸசைஸ்க்கான இது அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான். நீங்க என்னென்ன டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கான்ஸ்டன்ட், வேரியபிள், அல்ஜீப்ராய்க் எக்ஸ்பிரஷன், கோஎஃபிஷியன்ட், அப்புறம் வந்து என்ன பாலினாமியல் ரீசனிங், டிகிரி ஆஃப் த பாலினாமியல், ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை. இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். இது ஒரு பல்லுறுப்புக்கோவையா என அறிக, இல்லையெனில் காரணம் தருக. 1/x² + 3x - 4. இப்ப பாருங்க, நெகட்டிவ் எக்ஸ்பொனன்ட் இருக்கா? 1 ஃபிராக்ஷன்ல வந்ததுன்னா, எக்ஸ்பொனன்ட் வந்து ஃபிராக்ஷன்ல வந்தா அது வந்து பாலினாமியல் கிடையாதுன்னு மேல பார்த்தோமா? சோ நெகட்டிவ் எக்ஸ்பொனன்ட் இருக்கிறதுனால இது ஒரு பல்லுறுப்புக்கோவை அல்ல. அதனால் இது வந்து நாட் அ பாலினாமியல் அப்படின்னு சொல்லிடுவோம். நெகட்டிவ் எக்ஸ்பொனன்ட் வந்திருக்கு. 1/x²னாலே நீங்க எக்ஸ மேல கொண்டு போகணும்னா x⁻⁻² அப்படின்னு ஆயிடும். நெகட்டிவ் பவர் வந்தாச்சுன்னா அது வந்து நாட் அ பாலினாமியல். பாலினாமியலுக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கணும், நெகட்டிவ் வரக்கூடாது. கரெக்டா? எஸ். இப்போ இது ஒரு பல்லுறுப்புக்கோவையா? x² × x - 1, x³ - x². ஓகேவா? பாருங்க, எஸ், ஆல் எக்ஸ்பொனன்ட்ஸ் ஆர் நான் நெகட்டிவ் இன்டீஜர்
therefore it is a polynomial. இதுல highest degree வந்து 3 x cube இருக்கா, so highest degree is 3. ஓகேவா? எஸ். அடுத்தது மூன்றாவது கேள்வி. இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையா? இங்க ரூட் வேல்யூ இருக்கு. ரூட் வேல்யூ வந்தது அப்படின்னா இது ஒரு பல்லுறுப்புக்கோவையா? பல்லுறுப்புக்கோவை இல்லை. இங்க பாருங்க, இது வந்து ஒரு பாலினாமியல் தான். ஏன்னா ரூட் வேல்யூல உங்களுக்கு எதுவும் நெகட்டிவ்ஸ் வர போறது இல்ல. the exponents of x are 2 and 1. exponents of x வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. x உடைய பவர்ஸ் வந்து எதுவுமே நெகட்டிவ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். சோ அதனால என்ன பண்றாங்க, உங்களுக்கு ரூட்ல எதுவுமே both are நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். irrational coefficient கிடையாது. irrational coefficient -5, sorry, root 5 and root 3 are allowed. So therefore it is a polynomial only. இதோட டிகிரி வந்து 2. ஓகேவா? இது ஒரு பல்லுறுப்புக்கோவையா? கியூப் ரூட் ஆஃப் எம்னு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. மத்தபடி வந்து இந்த கியூப் ரூட் ஆஃப் எம் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. ஃபிராக்ஷனல் எக்ஸ்பனன்ட். இது என்ன ஆகும், இந்த கியூப் வந்து இதுக்கு பவருக்கு போகும்போது m to the power 1/3 அப்படின்னு ஆகும். ஸோ நீங்க கேட்ட டவுட் வந்து கரெக்ட். பிகாஸ் கியூப் ரூட் ஆஃப் m to the power 1/3 அப்படின்னா ஃபிராக்ஷனல் வந்து வரக்கூடாது இல்லையா? எக்ஸ்பனன்ட் வந்து ஃபிராக்ஷனாவோ நெகட்டிவ் வேல்யூவாவோ வரக்கூடாது. வந்ததுன்னா அது வந்து ஒரு பாலினாமியல் இல்லை. இட்ஸ் நாட் அ பாலினாமியல். அது ஒரு பல்லுறுப்புக்கோவை அல்ல. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மற்றும் எக்ஸின் குணகங்களை காண்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் 2/5 இல்லையா? ஆமாவா இல்லையா? பாத்திரலாமா? எஸ், கரெக்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் 2/5, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -3. வெரி குட், சூப்பர். அடுத்த கொஸ்டின் இங்கேயும் அதே தான். எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1. இங்க மைனஸ் சைன் இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகே, rewrite in standard form. So standard formனா highest power ஏதோ அதான் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் செகண்ட் பவர், அப்புறம் வந்து நான் லீஸ்ட் பவர், அப்புறம் நான் கான்ஸ்டன்ட், அப்படிதான் நமக்கு வரணும். சரியா? இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இல்லைன்னா நம்பர் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4 அப்படி போகணும் ஆர்டர் வைஸ். ஸோ இங்க பாருங்க, அரேஞ்சிங் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஒன்னு டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும், இல்லைன்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது ஹையஸ்ட் பவர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ √7 of x cube 6x squared plus x minus 9. இதை வந்து ரீரைட் ஃபார்ம் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுறோம். 7/2 தான் இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ 7/2 x to the power -7/2 x to the power 4 is first one, -5x cube plus √2x squared plus x. ஓகே, டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. தென் அடுத்தது கூட்டி விளைவின் அடுக்கை காண்க. add and find the degree of the resultant polynomial அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ p of x ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க, q of x ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு பாலினாமியலும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணுவீங்க. இந்த டேர்ம்ல 6x³ இருக்கு, டைரக்டா எடுத்து போட்டுப்பீங்க. அடுத்த டேர்ம்ல 6x² இல்ல, ஸோ அதையும் டைரக்டா எடுத்து போட்டுக்கோங்க. -7x வந்து -14x ஆயிடும். கான்ஸ்டன்ட் வந்து 17. ஸோ இங்க பாருங்க, 6x³ plus 6x² -14x plus 17, இதனுடைய ஹையஸ்ட் டிகிரி இஸ் 3. ஓகேவா? கம்பைன் லைக் டேர்ம்ஸ். அடுத்தது இதுவும் அதே தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 7x³ plus 7x² plus 11x minus 8 அப்படிங்கிறது தான் வரும். இதனுடைய பவர் வந்து 3. டிகிரி இஸ் 3. பாருங்க, 7x³ plus 7x² plus 11x minus 8. கரெக்டா? அடுத்ததும் அதே ஆட் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி வந்து 4 வரும். 16x power 4 minus 6x³ minus 5x² plus 7x minus 6 அப்படின்னு வரும். பாருங்க. எஸ், சூப்பர். ஸோ டிகிரி இஸ் 4. வெரி குட். ஸோ கழித்தல் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து இதை கழிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்க, லைக் டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணிட்டு கழிக்கணும். அடுத்த டேர்ம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 3.1 ஃபுல்லாவே லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுவும் சேம் அதே கழித்தல் தான், h of z minus f of z. ஏழாவது கேள்வி வந்து இதனோட என்ன கூட்டினா இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும்னா இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா போதும்.
பாருங்க, இந்த ஆன்சர் ஏதாவது இந்த பாலினாமியல் கூட எந்த பாலினாமியலை ஆட் பண்ணா இந்த ரிசல்டன்ட் பாலினாமியல் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ரிசல்டன்ட் பாலினாமியல் இருந்து இந்த கிவன் பாலினாமியலை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா எதை கூட்டணுங்கிறதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அதே மாதிரி இந்த பாலினாமியல் கூட எதை கழிச்சா இந்த ரிசல்டன்ட் பாலினாமியல் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சேம், இந்த ரிசல்டன்ட் பாலினாமியல், இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல் மைனஸ் ரிசல்டன்ட் பாலினாமியல் போட்டீங்கன்னா என்ன பாலினாமியல் உங்களுக்கு கழிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது பெருக்கல். ஓகேவா? 9வது கேள்வி காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் இதே வீடியோவை நீங்க திருப்பி ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதே தான் கொடுத்துருக்கேன். 9வது கேள்வி, 10வது கேள்வி. ஸோ 3.1 எக்ஸசைஸ் வந்து இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? 3.1 எக்ஸசைசஸ் ஓவர். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.